பருத்தி புடவையா காய்க்குது, பழம் நழுவி பாலில் விழுது, இவ்வளவும் சொல்றீங்க, நான் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்றீங்க. எல்லாருக்கும் எல்லாம் நடந்துறதில்ல. சூதாட்டம் சம்பந்தப்பட்ட ஆர்வம் வரும், கிட்டையே போயிடாதீங்க. கிட்ட போனீங்கன்னா முட்டை பகைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஆகும். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 செப்டம்பர் மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதகங்களை தரும் அப்படிங்கிறத இப்போது விரிவாக பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான மாதம். 15ஆம் தேதிக்கு பிறகு ராசியிலேயே 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமான செவ்வாய் குருவின் பார்வையில் உட்கார்றார். 12ஆம் இடத்துல புதன் உச்சத்தை அடைவது மிகப்பெரிய யோகம். ராசிநாதனை பார்த்தீங்கன்னா 10, 11 ஆகிய 2 இடங்கள்ல இருக்கிறார். பாருங்க, பருத்தி புடவையா காய்க்குது, பழம் நழுவி பாலில் விழுது, எல்லாம் துலா ராசிக்காரர்களுக்கு பொருந்தும். இவ்வளவும் சொல்றீங்க, நான் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்றீங்க. எல்லாருக்கும் எல்லாம் நடந்துறதில்ல. துலா ராசிக்காரர்கள்லேயே பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறீர்கள். தினசரி வருமானம் 100 ரூபாய் 50 ரூபாய்க்கு கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறீங்க. ஆக எல்லாருக்கும் ஒரு பொதுவாக தானே சில பலன்கள் நடக்கும். அப்போ 90% துலா ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமையுது. 7ஆம் அதிபதி ராசியில் அமர்ந்து 7ஆம் இடத்தையே பார்ப்பதால் இதுவரைக்கும் துலாம் ராசியில் கல்யாணம் அமைப்புகளில் கொஞ்சம் கொடுப்பினை இல்லாதவர்கள், கல்யாண அமைப்பில் தள்ளி தள்ளி போயிருக்கக்கூடிய அனைவருக்குமே இப்போது திருமணம் கைகூடி வரும். இது ஆவணி மாதமாக வேற இருக்கா, இந்த ஆவணி மாதத்திலே ஒரு பூ வச்சிருவோம், நிச்சயார்த்தம் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் 15 நாட்களுக்குள்ளேயே ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த வருட கடைசியிலோ அடுத்த வருட ஆரம்பத்திலோ பருவ வயதில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார இளைய பருவத்தினர் ஆண் பெண் இருபாலாருக்குமே நன்மையான சில விஷயங்கள் நடக்கக்கூடியது. கல்யாணம் தான், வேற என்ன, நன்மையான சில விஷயங்கள், மணமகன் யார் மணமகள் யார் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது. 7ஆம் அதிபதி சுக்கிரனுடைய வீட்டில் ராசியிலே இருக்கிறதுனால காதல் வரக்கூடிய மாதம் இந்த மாதம். எல்லாருக்கும் அந்த வயசில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் காதல் வரும். ஏற்கனவே ஃப்ளாப் ஆகி போனவங்க, அவங்களாயிடுச்சு இதாயிடுச்சு மன அழுத்தம், ஐயோ பொம்பளையே வேண்டாம் ஆம்பளையே வேண்டாம்னு வெறுத்து ஒதுங்கி இருந்தவர்களுக்கு கூட என்னதான் இருந்தாலும் இந்த பிரசவ வலின்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்ணுக்கு ஒரு பிரசவ வேதனை அதில் வரக்கூடிய அமைப்புகள். அதாவது பிரசவ வேதனையில் இருக்கும்போது ஒரு பெண் நினைப்பாராம், இந்த கணவனை இந்த புருஷனை இனிமேல் கிட்ட வரட்ட, ராத்திரி வந்தானா தூக்கி போட்டு 4 மிதிக்கிறேன்னு நினைப்பாங்களாம். ஆனால் புள்ள பிறந்து ஒரு 3 மாதம் கழிச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டு எப்போது கணவர் வருவார்னு வாசல்லே வெயிட் பண்ணிட்டு நிற்பாங்களாம். அந்த மாதிரியான பிரசவ வைராக்கியம் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா, அந்த மாதிரியாக ஏற்கனவே சில இடங்களில் நிறைய தோத்து போனவர்கள் கூட இந்த பிரசவ வைராக்கியம் என்பதை போல பழையவற்றையெல்லாம் மூட்டை கட்டி விட்டு புதிதாக ஒரு அமைப்பை ஆரம்பிக்கக்கூடிய, ஒரு உருவகம் பண்ணக்கூடிய, அதில் நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாலினத்தவரால் நன்மைகள் நடக்கக்கூடிய யோக மாதங்க இந்த மாதம். தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், வேலையே போனாலும் புது நல்ல வேலை கிடைக்கும், வேலை மாற்றம் தொழில் மாற்றம் போன்றவைகள் நல்லாயிருக்கும், வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கிறது நல்லாயிருக்கும், வியாபாரம் போன்றவைகள் சிறப்பாகவே இருக்கும். அதுலெல்லாம் பெரியது. ஏன்னா லாபத்தில் போய் சுக்கிரனும் உட்கார்றார். லாபத்தில் போய் 11ஆம் அதிபதியும் சுக்கிரனும் ராசிநாதனும் போய் சேர்ந்து உட்காருவது மனசில் லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது துலா ராசிக்காரர்களுக்கு வரும்ன்றதை காட்டுது. எந்த தொழில் பண்ணால் லாபம், இந்த தொழிலில் எப்படி லாபம் வரும், இந்த வேலையில் எப்படி லாபம் வரும், ப்ரொமோஷன் எப்படி கிடைக்கும், இது டிரான்ஸ்ஃபர் எப்படி கிடைக்கும் என்பது போன்ற தொழில் ரீதியிலான மேன்மைகள், லாபங்கள், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இப்போது 12ஆம் இடத்துல மறைஞ்சாலும் கூட குருவின் பார்வைக்கு வந்துடுறார். இது பெரிய யோகம். 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவத்தை அடைகின்றன ராசிநாதனுடைய தொடர்புனால. முதல் 15 நாட்கள் அவர் 11ஆம் இடத்துலேயே இருக்கிறார். ஆனாலும் சனியின் பார்வையில் இருக்கிறாரு. கொஞ்சம் சக்ஸஸ் கிடைக்கும், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கும் முதல் 15 நாள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு அவருடைய 6ஆம் வீட்டை பார்த்து அவர் குருவின் பார்வையில் இருப்பதால் வேலை மாற்றங்கள் பிறகு 15ஆம் தேதிக்கு பிறகு நடக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். புதிய வேலைக்கு போவீங்க, அல்லது ஏற்கனவே இருக்கிற வேலையில் ஒரு முரட்டால் இதில் மேனேஜராக வருவார், அப்படி வருவார் இப்படி வருவார். நம்ம இது நாள் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்த சில இதில் அதை குறை கண்டுபிடிக்கிறேன், இதை கரை கண்டுபிடிக்கிறேன், நீங்கள் இப்படி வேலை செய்யலை அப்படி வேலை செய்யலைன்னு நம்மளை எப்படா குற்றம் கண்டுபிடிக்கிறதுன்ற வேலையில் சில மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு சில மாற்றங்கள் வருகின்றன. பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். ஏதாவது அடிக்கடி மார்க்கெட்டிங் போன்ற ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடிக்கடி எப்பா ஒரு இடத்துல ஒரு 5 நிமிஷம் உட்கார முடியாதா, இப்படி ஓடிக்கிட்டே இருந்தால் மனசு உடம்பெல்லாம் என்னப்பா ஆகும் என்கின்ற அளவிற்கு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில்களில் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவும் என்னடா வேலை செய்கிறோன்ற மாதிரியும் இருக்கும். ஆனால் பணப்பிரச்சனைகள் இருக்காதுங்க. தொழில் நல்லாயிருக்கும்.
ஜீவனாதிபதி 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் இருக்கிறார். குறிப்பாக லாபாதிபதியான அட்டம லாபாதிபதியான புதன் 15ஆம் தேதிக்கு பிறகு உச்சம் என்கின்ற அமைப்பை அடைவது மிகப்பெரிய யோக பலன். தாய்மாமன் வழி வகையான விஷயங்களில் இப்போதைக்கு நல்லா இருக்கும். அம்மாவுடைய கூட பிறந்தவங்க தாய்மாமன் சித்திமார்கள் போன்றவர்கள் மிகப்பெரிய ஹெல்ப்பை பண்ணுவாங்க. தாய்மாமா மகனை கல்யாணம் பண்ணணும், அம்மா மாமா பொண்ணை அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரியவர்களுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காதுங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது 8இல் குரு மறைந்திருந்தாலும் கூட பண விஷயத்தில் கஷ்டங்கள் இருக்காது. ஏன்னு சொன்னால் 8இல் மறைஞ்ச குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஷேர் மார்க்கெட்டு யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிறிய அளவில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதுக்காக இந்த ஆன்லைன் ரம்மி கிம்மின்னு போயிடாதீங்க. இந்த ஆன்லைன் ரம்மியிலாம் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நீங்கள் எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சூதாட்டத்தில், நேர்மையான சூதாட்டத்தில் கூட தருமனே ஜெயிச்சதில்லை. எந்த சூதாட்டத்திலையும் யாரும் ஜெயிக்க முடியாது. சூதாட்டம் என்பது தோற்பதற்காகவே இருக்கக்கூடிய ஒன்று. சூதாட்டம் நடத்துபவர்கள் தான் ஜெயிக்க முடியுமே தவிர சூதாட்டத்தில் ஆடுறவங்க ஜெயிக்க முடியாது. ஆகவே 8ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் ராசிநாதனும் குரு போன்ற கிரகங்கள் இருக்கும்போது சூதாட்டம் சம்பந்தப்பட்ட ஆர்வம் வரும். கிட்டையே போயிடாதீங்க விருச்சிக ராசிக்காரங்க. கிட்ட போனீங்கன்னா முட்டைப்பகைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ஆகும். ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டான ஆள் தான், அதுக்கு கிட்ட போக மாட்டீங்க. அதை தவிர்த்து மற்ற எல்லாத்துலேயும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. குழந்தைகளால் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். செலவாகி போய்கிட்டே இருக்கே, இப்படி படிக்குதே அப்படி படிக்குதே, இப்படி செலவு பண்ணுதே அப்படி செலவு பண்ணுதேன்னு அதையும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் அந்த குழந்தைகளுடைய செலவுகளை ஏற்றுக்குவீங்க. மற்றபடி கஷ்ட நஷ்டம் இல்லாத நல்ல மாதம் தாங்க இந்த மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அபாரமான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆரம்பத்தில் 8இல் இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படியே 9ஆம் இடத்திற்கு வந்துடுறாரு. மாதம் முழுவதும் ராசிநாதன் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய 10ஆம் இடத்து செவ்வாய் அதற்கு பிறகு 11ஆம் இடத்துல இந்த மாதத்தின் பிற்பகுதியில் குருவின் பார்வையில் இருக்கிறார். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 3, 6, 10, 11 மட்டும்தான் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய வலிமையான நல்ல பலன்களை செய்வார். சகோதர மேன்மை, அண்ணன் அக்கால் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகக்கூடிய தன்மை. அண்ணனோ அக்காலோ மிகப்பெரிய நல்ல அமைப்பில் டக்குன்னு ஒரு ஹெல்ப்பை பண்ணுறது, நீங்களே அண்ணன் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவிற்கு வெல்த்தாக இருக்கிறது, இதெல்லாம் இப்போது வரும். தொழில் ரீதியிலான லாபம் வரும். தொழில் ஸ்தானாதிபதியான புதன் 10ஆம் இடத்துல உச்சமாக இருப்பது என்பது 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் உச்சமாயிடுறார். மாதத்தின் முதல் 15 நாட்கள் டல்லாக இருந்தாலும் கூட பிற்பகுதி 15 நாட்கள் சம்பள உயர்வு வருவது, பதவி உயர்வு வருவது, பட்டம் பதவி போன்ற அந்தஸ்து கௌரவம் தேடி வருவது, தாய்மாமன் உறவுகள் நன்றாக இருப்பது, ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் பெரியவங்க உதவி பண்ணுறது, அண்ணன் அக்கால் நமக்கு உதவி பண்ணுறது, வியாபாரம் செழிப்பாக இருக்கிறது, தொழில் நன்றாக இருக்கிறது என்பது போன்ற முன்னேற்றமான பண வரவிற்கு என்ன விஷயமோ அது அப்படியே இப்போது கண்டிப்பாக கிடைக்குங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இப்போ இல்லைங்க. போன வருஷம் கடன் தொல்லை, ஆரோக்கிய குறைவில் அப்படியே எதிர்ப்புகள், இதனால் தனுசு ராசிக்காரங்க கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அந்த கஷ்டங்கள்லாம் இப்போது கிடையாதுங்க. பாக்கியங்கள் நல்லாயிருக்கும். 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கின்ற ஒரு காரணத்தினால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் சொந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். சிலருக்கு வெளிநாடு வெளிமாநில வாய்ப்புகள் வரும். அதை நம்ம டக்குன்னு போயிட்டு போய் செட்டில் ஆகிற மாதிரி இல்லைன்னா கூட போய் திரும்பி வந்துடுவோம் என்கின்ற மாதிரியான அதை அப்படியே பிடித்து கொள்ளக்கூடிய அமைப்புகளும் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இல்லை. குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களை தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் எல்லாருக்குமே சூரிய சுக்கிர சேர்க்கைனால 9ஆம் இடம் வலிமையாக இருக்கிறது. சிலருக்கு மட்டும் ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குலதெய்வ தரிசனம் கிடைக்கும். சிலருக்கு கோவிலை எடுத்து கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டிலே இருக்கிறார் இல்லையா, முதல் 15 நாட்களுக்கு இஷ்ட தெய்வ தரிசனம், காசி கயா கங்கா இது மாதிரியான இதை போயிட்டு வர்றது, அல்லது வேண்டுதல்கள் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி வைப்பது, டக்குன்னு மலைகுனியன் என்ற பெருமான் திருப்பதி இந்த தடிக்கு விழுந்தா இருக்குதே, காலையில் போயிட்டு சாயந்தரம் திரும்பி வந்துடுவோம், ஒரு இது மூலமாக போயிட்டு திரும்பி வந்துட்டோம் என்கின்ற மாதிரியாக எதையும் நல்ல விதமாக நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்குதுங்க. ஏன்னா ராசிநாதன் ராசியை பார்க்கிறார். பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. எதையும் சாதிக்கக்கூடிய அளவில் தான் இப்போது தனுசு ராசி இருக்கிறது. பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் கிடையாது. 7, 8, 9, 10, 11 ஆகிய இடங்களில் வரிசையாக கிரகங்கள் இருப்பதும் நல்லவை. ஆகவே அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது தனுசுக்கு இந்த மாதம்.